இன்னைக்கு நம்ம யூடியூப்ல எப்படி சேனல் கிரியேட் பண்ணி எப்படி ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகினரா இப்பதான் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. யூடியூப் வந்து ஒரு பிசினஸா எடுத்து நீங்க வந்து ரன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். நீங்க ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்குள்ள போய்க்கலாம். யூடியூப்குள்ள போயிட்டு நீங்க சேனல் வந்து கிரியேட் பண்றதுக்கு சைட்ல வந்து உங்களோட லோகோ இருக்கும். அதை டச் பண்ணி உள்ள போய்க்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் வந்து சேனல் கிரியேட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பிக்சர் கேட்கும். ப்ரொஃபைல் பிக்சர் என்ன வைக்க போகிறீங்க, அதாவது லோகோ என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேமு கேட்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா அது ஒரு ஹேஷ்டேக் மாதிரி தான் அந்த ஹேண்டில் வந்து. அது நீங்கள் வந்து உங்கள் சேனலில் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அதே கொடுக்குறது வந்து பெட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கிரியேட் சேனல் அப்படின்ட்டு கேட்கும். அந்த கிரியேட் சேனலில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் கிட்டையே மேலே நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அந்த பேருக்கு கீழே வந்து உங்களோட சேனல் வந்து காட்டும். வியூ சேனல் அப்படின்ட்டு காட்டும். வியூ சேனலை தொட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வச்ச ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேமு, அதுக்கப்புறம் கீழே ஹேண்டில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பென்சிலை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கான பேனரையும் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேனர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் இப்போ ஒன்றெல்லாம் எழுதணுமோ அதையெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரைவசி அப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே அதுலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வீடியோ போட போகிறோம். வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் இருக்கும். அந்த ஐக்கானை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்து அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ போடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு கேட்கும். அந்த ஆடை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா வீடியோ வரும். அதில் எந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வந்து உள்ளே வந்துடும். இந்த வீடியோ வந்து கீழே ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்கும். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண போறீங்களா இல்லை வீடியோ அப்லோட் பண்ண போறீங்களா இல்லைன்னா லைவ் போட போறீங்களா அப்படின்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ செலக்ட் பண்ணி போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ்லேயே கொண்டு போயிட்டு ஃபுல் வீடியோ போடும்போது அது கட்ட வர வாய்ப்பு இருக்கு. சில நேரம் ஃபுல் வீடியோவே அது வந்துடும். செலக்ட் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா கீழே டன்னு கேட்கும், கொடுத்துக்கலாம். இந்த இதுல வந்து நீங்க வந்து மியூசிக்லாம் மாத்திக்கிடலாம். உங்களோட பேக்ரவுண்ட்ல வந்து மியூசிக் இல்லை அப்படின்னாலும் நீங்க ஒரு மியூசிக்கை போட்டுக்கிடலாம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு நீங்க ஒரு வாய்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ஒரு வாய்ஸுமே நீங்க ஓன் வாய்ஸ் அப்பவுமே கொடுக்கலாம். கரெக்டா நீங்க அப்லோட் பண்ண போகும்போது கூட ஒரு வாய்ஸ் வந்து அதில் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு எஃபெக்ட்லாம் போட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுக்கீங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கேட்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க தம்ப்நெயிலை வந்து செட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கும். அதாவது பென்சில் ஐக்கான் இருக்கும் மேலே கரெக்டாக உங்க வீடியோக்கு மேலேயே. அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பென்சில் ஐக்கானை தொட்டோன்னா உங்க வீடியோலயே ஏதாவது ஒரு கிளிப்பை தான் நீங்க வந்து தம்ப்நெயிலை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை செட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து பீப்புள், அதுக்கப்புறம் அன்லிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ பப்ளிக் அப்படின்னா நீங்க பப்ளிக்ல வச்சா எல்லாருமே பார்க்கலாம். அதாவது அன்லிஸ்ட்ல வந்து வச்சீங்கன்னா யாருமே பார்க்க முடியாது. பிரைவேட்டும் அதே மாதிரி தான். அன்லிஸ்ட்ல வச்சீங்கன்னா நீங்க லிங்க் ஷேர் பண்ணா மட்டும் பாத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இதுல எல்லாமே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி பப்ளிக்கே செலக்ட் பண்ணீங்க. ஏன்னா பப்ளிக்ல வச்சாதான் எல்லாரும் பார்ப்பாங்க. லொகேஷன் இருக்கும். லொகேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து லொகேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா கொடுக்கலாம். இல்லைன்னா அது அந்த அளவுக்கு தேவையில்லை. அதுக்கு கீழே செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து இந்த வீடியோவை எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத செலக்ட் ஆடியன்ஸ். அதுல வந்து உங்களோட ஆடியன்ஸ் 18 வயசுக்கு மேல இருந்தா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். 18 வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ரிலேட்டட் வீடியோ கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா இதுக்கு சம்பந்தமான வீடியோ. இப்போ நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட போறீங்க அப்படின்னா அதோட ஃபுல் வீடியோ இருந்துச்சுன்னா அதை வந்து லிங்கா கீழே கொடுக்கறதுக்கு தான் அதுக்காக தான் இந்த ரிலேட்டட் வீடியோ. ஓகே, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீமிக்சிங் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா பெய்டு ப்ரமோஷன் இருக்கும். பெய்டு ப்ரமோஷன்ல வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா நீங்க வந்து ஒரு பிராண்டு கிட்ட காசை வாங்கிட்டு நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ணீங்க, இல்லைன்னா காசு வாங்கிட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னா பெய்டு ப்ரமோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் கொடுங்க. நீங்க காசு வாங்கல, நான் வந்து ஓனாத வீடியோ போடுறேன், எந்த ப்ரமோஷனும் கிடையாது, யாருக்கிட்டையும் காசு வாங்கல அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து நோ கொடுத்துட்டு வீடியோ போடணும். இப்போ ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெட் கொலாபரேஷன் தான். கொலாபரேஷன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அதுல வந்து நீங்க யாருக்கு கொலாபரேஷன் பண்ணணுமோ அவங்கள செலக்ட் பண்ணி கொலாபரேஷன் பண்ணலாம். ஓகே, அதுவுமே இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு கீழே வந்திருக்கலாம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்ரேட் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஆல்ட்ரேட் கண்டென்ட்னா நீங்க யாராவது கண்டென்ட் எடுத்து போடுறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பார்த்து அதோட வீடியோ எடுத்து நீங்க
மட்டும் வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆல்ட்ரேட் கண்டென்ட் ஆயிரும். அது வந்து ஆல்ட்ரேட் கண்டென்ட் அப்படின்னா அது எஸ்ன்னு கொடுத்துருங்க. இது என்னோட ஓன் கண்டென்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் கண்டென்ட் அப்படின்னா நீங்க வந்து நோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்பவுமே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்ட்ல போட்டு அப்லோட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா காப்பிரைட் வந்தாலுமே அந்த வீடியோ வந்து அன்லிஸ்ட்ல இருக்கும்போது நீங்க ஈஸியா அதை வந்து பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா டைரக்டா பப்ளிக் ஆகி காப்பிரைட் விழுந்து அதுக்கப்புறம் நீங்க ரிமூவ் பண்ணும்போது அது ஒரு சின்ன இஷ்யூ ஆகும். ஓகே, நீங்க வந்து இப்போ அன்லிஸ்ட்ல நம்ம போட்டோம். அன்லிஸ்ட்ல போட்டு அப்லோட் ஷார்ட்ஸ் கொடுத்தாச்சு. அப்லோட் ஷார்ட்ஸ் கொடுத்த உடனே அது வந்து அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் சைட்ல வந்து 3 டாட் இருக்கும், அதுல எடிட்னு இருக்கும். இப்போ நீங்க தம்ப்நெயில் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா அந்த எடிட் தொட்டு மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எடிட்ல புதுசா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ட்ரேட் கண்டென்ட்க்கு கீழே டேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஆட் டேக்ன்ட்டு. அதுல நீங்க என்னென்ன டேக் எல்லாம் கொடுக்கணுமோ அந்த வீடியோவுக்கு அந்த டேக் எல்லாம் கொடுத்துக்கலாம். டேக்னா என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேக் வந்து இப்போ நீங்க அந்த வீடியோல வந்து எந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு கேம் பிளே பண்ற அப்படின்னா கேமிங் தமிழ் அந்த மாதிரி டேக் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா குக்கிங் அப்படின்னா குக்கிங் தமிழ். அதுல என்ன டிஷ் பண்றீங்க, இப்போ ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கீழே பிரியாணி அப்படிங்கறத டேக் பண்ணணும். அதுதான் டேக். ஓகே, அந்த டேகும் நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்க எந்த டைமிங்க்கு அப்லோட் பண்ணணுமோ அந்த டைமிங்க்கு வந்து நீங்க சேவ் கொடுத்து அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்றதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்றது. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க 7 மணிக்கு வீடியோ போட்டால் தான் வியூஸ் போகும், நல்லா 6 மணிக்கு வீடியோ போடணும் வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க ஆடியன்ஸ் வந்து எந்த டைம்ல பார்ப்பாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு அந்த டைம்ல அப்லோட் பண்ணணும். நான் வந்து ஆனா சீக்கிரமாவே எடிட் பண்ணிட்டேன், ஆனா அப்லோட் அந்த டைம்ல தான் ஆகணும் அப்படின்னா ஷெட்யூல் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க விசிபிலிட்டி, அதாவது அன்லிஸ்ட் பப்ளிக் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா விசிபிலிட்டியில லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெட்யூலுக்குள்ள போயிட்டு வந்து நீங்க எந்த டேட்ல எந்த டைமிங்ல கொடுக்கணும் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னாலே அந்த ஷெட்யூல் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க சேவ் கொடுத்தாலே போதும், அந்த டைமிங்ல கரெக்டா அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். ஓகே, இவ்வளவுதான். நீங்க ஷெட்யூல் கொடுக்காம கூட அப்லோட் பண்ணலாம். அன்லிஸ்ட்ல இருந்து பப்ளிக் போட்டுட்டு நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உடனுக்குடனே அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். இப்படிதான் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல வந்து நீங்க வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணி அது எல்லாமே அப்லோட் பண்றது இப்படிதான். இதே மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிட்டு இருந்தாலே போதும், உங்க சேனல் வந்து நீங்க எந்த கண்டென்ட் போடுறீங்களோ அது கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேல வந்து அது ஒரு சக்சஸ் கிடைக்கும்.